வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் உங்களுடைய தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும் மக்களே. ஸோ உங்களுடைய முகத்தில் கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் போக்கிக்க எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கோங்க. நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் தருகிறது. நுரையீரல் தொற்றுகளை குறைக்கக்கூடியது இந்த எலுமிச்சை ஜூஸ் தான் மக்களே. எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கிறதால சிறுநீரகத்தில் கற்கள் உருவ தடுக்க உங்களுக்கு கற்கள் இருந்தாலும் அந்த கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சை ஜூஸ் குறைக்கும். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதியால அதாவது சர்க்கரை நோயால அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய மிக சிறந்த ஒரு பழச்சாறாக இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு இருக்குது மக்களே. ஸோ எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கும் போது உங்களுடைய உடல் அமைப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, எந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படுது, எலுமிச்சையில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பிபி இருக்கா, பிளட் பிரஷர், இந்த ரத்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். தினமும் எலுமிச்சை ஜூஸ் நீங்க குடிக்கும் போது எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அந்த எலுமிச்சை ஜூஸ்ல அதிகமாக இருக்கு. இதனால உங்களுடைய ரத்தத்துல ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் உடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்றதால பிபி, பிளட் பிரஷர் உங்களுக்கு அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. மேலும் இந்த எலுமிச்சை ஜூஸ்ல பொட்டாசியம் இருக்கு. இது உங்களுடைய மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும். ஸோ உங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீங்க சுறுசுறுப்பாக அன்றைய நாளை தொடங்குறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மக்களே. நீங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னா நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான நீர்ல எலுமிச்சை ஜூஸை கலந்து தினமும் நீங்க காலை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் நீங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தினமும் காலையில எலுமிச்சை ஜூஸ் கூட நீங்க வெதுவெதுப்பான தண்ணீரை கலந்து மஞ்சள் தூள் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொண்டை வலி உங்களுக்கு சரியாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸை பயன்படுத்தலாம் மக்களே. குறிப்பாக நீங்க எலுமிச்சை ஜூஸை குடிக்கும் போது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தொண்டை வலி உங்களுக்கு குணமாகும். ஸோ அது எப்படின்னு கேட்குறீங்களா? குறிப்பாக நீங்கள் எலுமிச்சை ஜூஸை உங்களுடைய வாயில், அதாவது உங்களுடைய தொண்டையில் படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வச்சு கொப்பளிக்கிற மூலமாக உங்களுடைய தொண்டை வலி சரியாகும். அல்லது நீங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸ் தொண்டையில் பட்டு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்களாவே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொண்டை வலி சரியாயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. ரத்த கொதிப்பு குறைவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் மக்களே. எலுமிச்சையினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்ன கேட்டீங்க அப்படின்னா இது ரத்த கொதிப்பை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண உதவுகிறது மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, அசதியாக உங்களுடைய உடல் எப்பவுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விதமான தனியாக ஓய்வு எடுக்கணும்னு கிடையாது. எலுமிச்சை ஜூஸ் குடிச்சீங்கன்னாவே மறுபடியும் நீங்க ரெஃப்ரெஷ்மெண்டா புத்துணர்ச்சியை உணர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சோர்வெல்லாம் உங்களுக்கு பறந்தோடிடும். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்க டீ காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது. எலுமிச்சை ஜூஸையும் தாராளமாக குடிக்கலாம். செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, செரிமான பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கோங்க மக்களே. நம்மளுடைய உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடல்ல பல வகையான செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். இது நம்ம அன்றாட வாழ்வில் நம்மளை பாதிக்கும். எனவே நீங்க இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தினமும் எலுமிச்சை ஜூஸை நீங்க குடிங்க. இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கசடுகளையும் அடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்துடும். அதனால செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நீங்க செரிமான பிரச்சனைகள் இதெல்லாமே இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு குணமாகிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிக்கலாம். மூட்டு வலி உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் மக்களே. தினமும் எலுமிச்சை ஜூஸை நீங்க நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். மூட்டு வலி வராமலும் தடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கு. pH அளவுகள் சரியான அளவில் உங்களுக்கு பராமரிக்கப்படுவதற்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. நம்மளுடைய உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல இந்த எலுமிச்சை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அமில காரத்தை பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய உடல்ல அமில பண்புகள் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல்ல நலக்குறைவுகள் நிறைய ஏற்படும். நிறைய ப்ராப்ளத்தை நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் நீங்க குடிங்க. இந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் உங்களுடைய உடல் நலனை தகர்த்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த உங்களுக்கு அல்கலைன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம அமிலம் காரம் வேறுபாடுகள் உங்களுக்கு இல்லாம கரெக்டா பேலன்ஸோட இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரல் பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் மக்களே. குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்குது. இதனால கல்லீரல் உங்களுக்கு சுத்தமடைவது மட்டும் இல்லாம கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விரைவில் உங்களால் தீர்வு காண முடியும். ஸோ அதுக்கு நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாகிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம் மக்களே. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை சரியா போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவங்க இந்த எலுமிச்சை ஜூஸ் தினமும் நீங்க குடிச்சிட்டு வரும்போது செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ
செரிமானம் மேம்படுவதால் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் வந்து எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கணும் மக்களே. அப்படி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், அதுவும் ஆரோக்கியமான முறையில் நடக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த எலுமிச்சை. ஸோ இந்த எலுமிச்சை யூஸ் பண்ணி எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தாராளமாக குடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று உங்களையும் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நலமோட வாழுங்க. நன்றி மக்களே.